நாட்டின் 52வது தலைமை நீதிபதியாக B.R. கவாய் ஜனாதிபதி மாளிகையில் இன்று பதவியேற்றார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்து கூறினார். துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மத்திய அமைச்சர்கள், முன்னாள் ஜனாதிபதிகள் உள்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பணியாற்றி வந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் ஷாவை கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்தது. 20 நாட்களுக்கு பிறகு இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று பூர்ணம் குமார் ஷா விடுவிக்கப்பட்டார். அட்டாரி வாகா எல்லை வழியாக அவர் அழைத்து வரப்பட்டார். எனது கணவரை மீட்டதற்கு நான் என் கைகளை கூப்பி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என பாகிஸ்தானில் இருந்து தாயகம் திரும்பிய BSF வீரர் பூர்ணம் குமாரின் மனைவி ரஜினி ஷா தெரிவித்தார். நாடு முழுவதும் என்னுடன் நின்றது. பிரதமர் மோடியால் தான் இது சாத்தியமானது. உங்கள் அனைவரின் ஆதரவு காரணமாகத்தான் என் கணவர் இந்தியாவுக்கு திரும்ப முடிந்தது என உருக்கமாக தெரிவித்தார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பாதுகாப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 33 கமாண்டோக்கள் கொண்ட குழு பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே பதட்டங்கள் அதிகரித்த நிலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ராணுவ கர்னல் சோபியா குரேஷியின் மதத்தை வைத்து சர்ச்சை கருத்து கூறிய மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் விஜய் ஷா மன்னிப்பு கேட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியை முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். இந்த மருத்துவமனையில் தரமான சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் தினமும் 1300 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறிய முதல்வர், கல்லூரி மாணவர்களுக்கான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் தெரிவித்தார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஆதாரங்களே தண்டனைக்கு மிக வலுவான தடயங்களாக இருந்ததால் திமுக, அதிமுக, VCK என யாரும் இதற்கு உரிமை கோர முடியாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறினார். திமுக, அதிமுக அல்லது VCK என்று உரிமை கோருவதிலே எந்த நியாயமும் இல்லை. சான்றுகள் வலுவாக இருந்தன. ஆக அந்த ஆதாரங்கள் தான் இந்த தண்டனைக்கு மிக முக்கிய வலுவான தடயங்களாக இருந்திருக்கின்றன. பழனிசாமி மீது நம்பகத்தன்மை இல்லாத நிலை ஏற்பட்டதால் பொள்ளாச்சி விவகாரத்தை CBIக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதென திமுக MP கனிமொழி தெரிவித்தார். இந்த வழக்கு CBIக்கு மாற்றியது பெருமை என பழனிசாமி சொல்வது வெட்கப்பட வேண்டிய விஷயம் என கூறினார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விவகாரத்தில் குறை சொல்வதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை என பால்வள அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். குறிப்பாக அதிமுகவிற்கும் பாஜகவுக்கும் எந்த உரிமையும் இல்லை என்று கூறினார். சிறுபான்மையின மக்களின் உரிமைக்காகவும் அரசியல் அமைப்பை காக்க வேண்டி ஜனநாயக பொறுப்பிற்காகவும் தமிழக வெற்றிக் கழகம் என்றும் முதன்மை சக்தியாக களத்தில் நிற்கும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய்ய மக்களுடன் இணைந்து தவிக உள்ளிட்ட ஜனநாயக அமைப்புகள் போராடி வருகின்றன. இந்த போராட்டத்தில் தன்னையும் இணைத்துக் கொள்ள வேண்டியது தமிழக அரசின் தார்மீக கடமை என்றும் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டார். திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை ஆட்சி முடியும் தருவாயில் கூட நிறைவேற்றாதது வெட்கக்கேடானது எனவும் விமர்சித்தார். கிறிஸ்தவ மதமாற்றம் அதிக அளவில் நடைபெறுவதற்கான முக்கிய காரணம் இந்து விரோத போக்கு ஏஜென்ட்டுகளான திருமாவளவனும் சுபவீரபாண்டியனும் தான் என பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினர் H. ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது என்று சவால் விடுத்துள்ளார். திமுக கூட்டணி எப்போதும் சிறப்பான கூட்டணி, இதில் எவ்வித மாற்றமும் இல்லை என அமைச்சர் நேரு கூறினார். யார் என்ன சொன்னாலும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறி வருகிறார். அதேபோல மக்கள் திமுக பக்கம்தான் இருப்பார்கள் என்றும் தெரிவித்தார். திருநெல்வேலி கீழமுன்னீர் பள்ளத்தை சேர்ந்தவர் செல்வசங்கர். இவர் பாளை தெற்கு ஒன்றிய திமுக பொருளாளராக உள்ளார். இவரது மனைவி சரஸ்வதி பாளை யூனியன் கவுன்சிலர். இவர் வீட்டின் முன் 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் பெட்ரோல் குண்டு வீசி சென்றது. முன்னீர்பள்ளம் போலீசார் CCTV காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகளின் மேலும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் இன்று முதல் 20ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் 20 மாவட்டங்களுக்கு அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. கத்தார் மன்னர் குடும்பம் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு 3400 கோடி ரூபாய் மதிப்பிலான போயிங் 747-8 என்ற ஆடம்பர விமானத்தை பரிசாக வழங்க முன்வந்துள்ளது. இதுபற்றி கருத்து தெரிவித்துள்ள டிரம்ப், இந்த மாதிரியான பரிசை நான் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டேன். இதை மறுப்பதற்கு நான் முட்டாள் இல்லை. தற்காலிக ஏர்போர்ஸ் 1 விமானமாக இது செயல்படும். என் பதவிக்காலத்துக்கு பின் அதிபர் அருங்காட்சியகத்துக்கு நன்கொடையாக வழங்குவேன் என கூறியுள்ளார்.
இந்தியாவுக்கு எதிரான போரின் போது பாகிஸ்தானுக்கு 350 ட்ரோன்களையும் அதனை இயக்குவதற்கு ஆபரேட்டர்களையும் துருக்கி வழங்கியது தெரியவந்துள்ளது. ஹமாஸ் படையினரை அழிக்க வரும் நாட்களில் ராணுவம் முழு பலத்துடன் காசாவுக்குள் நுழையும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். போரை நிறுத்தும் சூழல் இருக்காது, ஹமாஸை அழிப்பதற்காக இந்த நடவடிக்கை தொடரும் என்றும் கூறியுள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் ஸ்ரீஹரிகோட்டாவில் ரூபாய் 3,985 கோடி மதிப்பீட்டில் 3வது ராக்கெட் ஏவுதளம் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். ராணுவத்தினர் குறித்து இழிவாக பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது அதிமுக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு முன்னாள் ராணுவத்தினர் லீக் தலைவர் முன்னாள் கர்னல் CD அரசு தெரிவித்தார். செல்லூர் ராஜு போட்டியிடும் தொகுதியில் அவருக்கு எதிராக பணியாற்றுவோம், செல்லூர் ராஜு பேசியதை தற்போது இல்லை என கூறி அந்தர்பல்டி அடிக்கிறார் என குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் என்று தெரியாது, ஆனால் தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் என்றால் தெரியாத ஆளே இல்லை என்று உதகையில் முதல்வர் ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் சிறப்பாக செயல்பட்டு வருவதால் வெளிநாட்டு வீரர்கள் கூட தமிழகம் வந்து பயிற்சி பெற்று செல்வதாகவும் தெரிவித்தார். வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு குறைந்த தொகுதிகள் ஒதுக்கினால் மாற்று அணி அமைக்க தயாராக இருக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கரிடம் டெல்லி மேலிடம் ஆலோசித்த தகவல் வெளியாகியுள்ளது. தன்னால்தான் இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். இந்தியா அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது. டிரம்பின் கருத்துகள் விந்தையாக இருப்பதாக இந்திய வெளியுறவுத் துறையில் பணியாற்றிய முன்னாள் தூதர் மகேஷ் சச்தேவ் கூறியுள்ளார். அவர் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடன் இப்படி பேசுகிறார். இதை கண்டுபிடிப்பது அவ்வளவு கஷ்டமானது இல்லை. அவருக்கு நோபல் பரிசு பெற வேண்டும் என்ற ஆசை உள்ளது என்றும் கூறினார். அயோத்தி ராமர் கோயிலில் குழந்தை ராமருக்கு காலநிலைக்கு ஏற்றாற்போல் உணவுகள் படைக்கப்படுகின்றன. குளிர்காலம், மழைக்காலம், கோடைக்காலம் என அந்தந்த காலநிலைக்கு ஏற்ப படைக்கப்படும் உணவும் வேறுபடும். அந்த வகையில் தற்போது கோடைக்காலம் என்பதால் ராமருக்கு மாம்பழச்சாறு, லஸ்ஸி மற்றும் கோடை காலத்திற்கு ஏற்ற பழ வகைகள் உணவாக படைக்கப்படுகின்றன. மேலும் அங்கு ஏர் கூலர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானின் பல்வேறு ராணுவ தளங்களில் இந்தியா துல்லிய தாக்குதல் நடத்தியது. இதனால் பாகிஸ்தானின் விமானப்படை உள்கட்டமைப்புகளில் சுமார் 20% அழிந்துவிட்டதாக இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. கோவை சின்னத்தடாகம் பகுதிக்குள் உணவு தேடி குட்டிகளுடன் வலம் வந்த யானை கூட்டம் சாலையை வேகமாக கடந்து வனத்திற்குள் ஓடின. இதனால் அப்பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஆபரேஷன் சிந்தூரின் போது நடந்த பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவுக்கு எதிராக துருக்கி நேரடியாக களத்தில் இறங்கியது. பாகிஸ்தானுக்கு ட்ரோன்களுடன் சேர்த்து வீரர்களையும் அனுப்பியிருக்கிறது. இந்தியாவுக்கு எதிராக துருக்கி கொடுத்த 350+ ட்ரோன்களை ஏவியது பாகிஸ்தான். ட்ரோன் இயக்க பாகிஸ்தானுக்கு வீரர்களையும் சப்ளை செய்திருக்கிறது துருக்கி. இந்தியா பதிலடியில் பாகிஸ்தான் வீரர்களுடன் சேர்ந்து 2 துருக்கி வீரர்களும் பலியானதாக இந்திய ராணுவ வட்டாரம் தெரிவித்துள்ளது. ஆட்குறைப்பு நடவடிக்கையில் மைக்ரோசாப்ட் நிறுவனம் இறங்கியுள்ளது. 6800 பேரை பணியிலிருந்து நீக்க முடிவு செய்துள்ளது. மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் உலகம் முழுவதும் 2,28,000 தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். UPSC தலைவராக பாதுகாப்புத்துறை முன்னாள் செயலாளர் அஜய்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது அடையும் வரை அவர் இப்பதவியில் நீடிப்பார். 1985ஆம் ஆண்டு கேரள பிரிவு IAS அதிகாரியான அஜய்குமார் 2019 முதல் 2022 வரை பாதுகாப்புத்துறை செயலாளராக பணியாற்றினார். ராணுவ பகுதிகளை உளவு பார்த்ததாக பெண் உட்பட 2 பஞ்சாப் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர்களுக்கும் பாகிஸ்தான் தூதரக அதிகாரி ஒருவருக்கும் தொடர்பிருப்பது தெரியவந்தது. அந்த தூதரக அதிகாரியை நாட்டை விட்டு வெளியேறும்படி வெளியுறவுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக கடந்த 2019ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட சஞ்சீவ் கண்ணா கடந்த நவம்பரில் தலைமை நீதிபதியானார். நேற்றுடன் அவர் பணி ஓய்வு பெற்றார். பணி ஓய்வுக்கு பின் எந்த ஒரு பதவியையும் ஏற்க மாட்டேன், சட்டத்துறையில் என்னுடைய 3வது இன்னிங்ஸை தொடர திட்டமிட்டுள்ளேன் என சஞ்சீவ் கண்ணா கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடி ஸ்ரீ கூத்தாண்டவர் கோயில் தேர் விழா விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் மற்றும் திருநங்கைகள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கிலோ கணக்கில் கற்பூரங்களை ஏற்றி வழிபட்டனர். மேலும் திருநங்கைகள் நடனமாடி கூத்தாண்டவரை வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கெங்கையம்மன் கோயிலில் திருவிழா நடந்து வருகிறது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடந்தது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வழிநெடுகிலும் பக்தர்கள் உப்பு, மிளகு ஆகியவற்றை தேர் மீது வீசி நேர்த்திக்கடன் செலுத்தினர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது.
பவளவண்ண பெருமாள் ஒய்யாரமாய் ஓயாளி நடனம் ஊஞ்சல் சேவையில் காட்சியளித்து யாழி வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பெரிய மாரியம்மன் கோயிலில் அக்னிச்சட்டி விழா விமரிசையாக நடந்தது. அக்னிச்சட்டி ஏந்தியும் பறவை காவடிகள் மற்றும் அலகு குத்தியும் பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடந்தது. திருநங்கைகள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். சாலையில் திரண்டிருந்த திருநங்கைகள் தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி கும்மி அடித்து வழிபாடு நடத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கருகாவூர் கர்ப்பரட்சாம்பிகை அம்மன் கோயிலில் புதிதாக 1.43 கோடி ரூபாய் செலவில் தேர் செய்யப்பட்டுள்ளது. இந்த தேரின் வெள்ளோட்டம் இன்று நடந்தது. ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். திருச்சி தென்னூர் உக்கிர மாகாளியம்மன் கோயிலின் சித்திரை தேர்விழாவின் நிறைவாக அம்மன் வீதி உலா வரும் வைபவம் விமரிசையாக நடந்தது. தொடர்ந்து விடையாற்றி பூஜையுடன் விழா நிறைவு பெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. நாளை முதல் கணபதி ஹோமம், உஷ பூஜை உள்ளிட்டவை நடக்கும். மே 19ஆம் தேதி வரை 5 நாட்கள் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யலாம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ 4ஆம் நாள் காலை உற்சவத்தை முன்னிட்டு நாகவாகனம் எனும் தங்க, வெள்ளி சேஷ வாகனத்தில் எழுந்தருளி ஸ்ரீதேவி பூதேவியுடன் வீதி உலா வந்து காட்சியளித்தார். பக்தர்கள் திரளாக வந்து தரிசனம் செய்தனர். திருப்பதி கங்கையம்மன் கோயில் திருவிழா விஸ்வரூப தரிசனத்துடன் நிறைவு பெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மன் மண் எடுத்து சென்றனர். இந்தியாவிலேயே முதல் முறையாக தானியங்கி செல்போன் மற்றும் உடைமைகள் வைக்கும் லாக்கர் முறை காமாட்சியம்மன் கோயிலில் தொடங்கப்பட்டது. இனி வரும் காலங்களில் பக்தர்கள் செல்போனை கோவிலுக்குள் கொண்டு செல்வது முற்றிலுமாக தடை செய்யப்படும் என சங்கரமடம் மேலாளர் சுந்தரேசன் தெரிவித்தார். ஆல்ரெடி 2-3 கோர்ட் ஆர்டர்ஸ் இருக்கு. கோவிலுக்குள்ள செல்போனில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ட்டு ஹைகோர்ட் லெவலில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பார்த்துருக்கோம். இந்த சான்ஸ் ரொம்ப நல்லா கிடைக்குது. ராமேஸ்வரம் கோயிலில் காலி இடங்களுக்கு அர்ச்சகர்கள் மற்றும் மணியணை ஆகியோரை நியமிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை கட்டுமானத்திற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு பாசனத்திற்கு தண்ணீர் வழங்க வலியுறுத்தி 250க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திடீர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு அணையிலிருந்து தண்ணீர் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை விழாவில் திருநங்கைகள் தாலி துறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திரளான திருநங்கைகள் கலந்து கொண்டனர். நாளை மறுநாள் தர்மர் பட்டாபிஷேகத்துடன் சித்திரை விழா நிறைவு பெறுகிறது. ஓசூரில் மின்சார வாரியத்தில் பணிகளின் போது நிகழும் மின் விபத்துகளை தடுக்கும் விதமாக 230 மின்வாரிய களப்பணியாளர்களுக்கு 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு களப்பணியாளர்களும் பணியின் போது பாதுகாப்பு உபகரணங்களை கட்டாயமாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்தி விபத்துகளை தடுக்க வேண்டுமென ஊழியர்களுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் தனியார் பள்ளியில் ஆனந்த் சதுரங்க அகாடமி சார்பாக மாநில அளவிலான சதுரங்க போட்டி நடக்கிறது. போட்டியில் 452 மாணவ மாணவியர் பங்கேற்றுள்ளனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் 4 மாணவர்கள் 4 மாணவியர்கள் தமிழக அணி சார்பாக தேசிய அளவில் நடைபெறும் சதுரங்க போட்டியில் பங்கேற்க உள்ளனர். திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையம் அருகே அரசு பேருந்தில் பிரேக் பிடிக்காததால் நகர பேருந்தின் பின்புறம் மோதியது. இதில் 12 பேர் காயமடைந்தனர். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருநெல்வேலி மாநகர போக்குவரத்து பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மோட்டார் வாகனத்துறை சார்பில் குடியாத்தம் கோட்டத்தில் உள்ள 33 தனியார் பள்ளிகளில் உள்ள 235 பேருந்துகள், வேன்களை ஆய்வு செய்யும் பணி குடியாத்தம் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடந்தது. இதில் 166 பள்ளி வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டன. குடியாத்தம் கோட்டாட்சியர் சுபலட்சுமி கலந்து கொண்டு 30க்கும் மேற்பட்ட வாகனங்கள் உரிய ஆவணங்களுடன் மற்றும் சிறு பழுதுகளை சரி செய்து மறுபரிசோதனை செய்து வர உத்தரவிட்டார். தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் கேரள விசைப்படகு மீனவர்கள் நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் வந்து மீன்பிடிப்பதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த 10 கடற்கரை கிராம நாட்டுப்படகு மீனவர்கள் நெல்லை கலெக்டரிடம் முன்வைத்தனர். தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் கேரள மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். நெல்லை டவுன் ஆர்ச் பகுதியில் இருந்து மவுண்ட் ரோட்டுக்கு செல்லும் சாலையில் தனியார் பைக் ஷோரூம் உள்ளது. இங்கு இன்று அதிகாலை 4 பேர் கொண்ட கும்பல் ஷோரூம் வாசலில் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். விசாரணையில் முனீர்பள்ளம் பகுதியில் திமுக கவுன்சிலரின் வீட்டின் முன் பெட்ரோல் குண்டு வீசிய அதே கும்பல்தான் என தெரிந்தது.
தேனி மாவட்டம் பெரியகுளம் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து மிகவும் குறைந்து காணப்படுகிறது. குறைந்த அளவு நீரில் டூரிஸ்டுகள் காத்திருந்து குளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் டூரிஸ்டுகள் பார்ப்பதற்கு மட்டுமே அனுமதி என வனத்துறையினர் அறிவிப்பு பலகை ஒட்டியுள்ளனர். இந்தியாவின் ட்ரோன் எதிர்ப்பு ராக்கெட் பார்கவஸ்திரா ஒடிசாவின் கோபால்பூரில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. குறைந்த செலவில் SDAL நிறுவனம் தயாரித்த பார்கவஸ்திரா ராக்கெட் வானில் பறந்த ட்ரோனை வெற்றிகரமாக தாக்கி அழித்தது. திருப்பூர் மாவட்டம் ஐயம்பாளையத்தைச் சேர்ந்தவர் ஜெயஸ்ரீ என்பவர் தாய்லாந்தில் நடந்த சர்வதேச பளுதூக்கும் போட்டியில் கலந்து கொண்டு 320 கிலோ எடையை தூக்கி தங்கப் பதக்கத்தை வென்றார். 2 குழந்தைகளுக்கு தாயான ஜெயஸ்ரீயை நண்பர்கள், பெற்றோர்கள் என அனைவரும் பாராட்டி வருகின்றனர். ஸ்ரீஹரிகோட்டாவில் 3985 கோடி ரூபாயில் 3வது ஏவுதளம் அமைக்க மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 3000 கோடியில் செமிகண்டக்டர் ஆலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. பாதுகாப்பு கேட்டு நடிகை கௌதமி சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். வாட்ஸ்அப் குழுவில் வழக்கறிஞர்கள் என்ற பெயரில் சிலர் மிரட்டுவதாக கௌதமி குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுகவினர் 71 கிலோ பிரம்மாண்டமான கேக் வெட்டி 2000 பேருக்கு சுட சுட சிக்கன் பிரியாணி வழங்கினர். மக்கள் ஒருவருக்கொருவர் முந்தியடித்தும் போட்டி போட்டுக் கொண்டும் கேக் மற்றும் பிரியாணியை வாங்கிச் சென்றனர். அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சராக இருந்தவர் வைத்திலிங்கம். இவர் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட சட்டவிரோதமாக அனுமதி வழங்கியதற்காக 28 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருப்பதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆதாரப்பூர்வமாக கண்டறிந்தனர். இந்த ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பியுள்ளனர். திருச்செந்தூர் உடன்குடி பெருமாள்புரத்தில் உள்ள கீழத்தெருவை கண்டுபிடித்து தரக்கோரி டிக்டாக் பிரபலம் GP முத்து கலெக்டரிடம் நேற்று மனு அளித்தார். GP முத்துவின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் அவரது வீட்டை இன்று முற்றுகையிட்டனர். கிராம மக்கள் GP முத்து ஒழிக என கோஷமிட்டனர். இதற்கு GP முத்துவும் தனக்குத்தானே ஒழிக ஒழிக என கோஷமிட்டார். இந்தியாவின் 52வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக BR கவாய் ஜனாதிபதி மாளிகையில் பதவியேற்றார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்ற பின் உச்சநீதிமன்ற வளாகத்தில் அம்பேத்கர் சிலைக்கு நீதிபதி கவாய் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் கும்பனூரில் முன்னால் சென்ற லாரி மீது மற்றொரு லாரி மோதியது. இந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கிய லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியானார். விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவண்ணாமலையைச் சேர்ந்தவர் அஜித். பூந்தமல்லி நெடுஞ்சாலை பாரிவாக்கம் பகுதியில் உள்ள தனியார் வாகனங்கள் சர்வீஸ் செய்யும் கம்பெனியில் பணிபுரிந்து வந்தார். இவர் லாரி ஒன்றை பழுது பார்த்துக் கொண்டிருந்த போது லாரியின் முன்பக்க பகுதி கவிழ்ந்தது. அஜித் உடல் நசுங்கி மரணமடைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் மற்றும் முப்படை தளபதிகள் டெல்லியில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை அவரது இல்லத்தில் சந்தித்தனர். ஆபரேஷன் சிந்தூர் பற்றி விவரித்தனர். அப்போது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் பதிலடியை மகத்தான வெற்றியாக மாற்றிய முப்படைகளின் வீரத்தையும் அர்ப்பணிப்பையும் ஜனாதிபதி முர்மு பாராட்டினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியிலிருந்து மாந்தாங்கல் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் ஷூ தொழிற்சாலைக்கு சொந்தமான வேன் ஒன்று பணியாளர்களுடன் சென்று கொண்டிருந்தது. சிப்காட் எம்ராய்டு நகர் பகுதியில் சென்றபோது சாலையோர பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் 20 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் மேட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் அருள்குமார். இவரது 14 வயது மகன் ஓம் பிரகாஷ், 12 வயது மகன் மோகன் சரண். இவர்களும் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் அகிலேஷும் அங்குள்ள கிணற்றில் குளிக்கச் சென்றனர். நீச்சல் தெரியாததால் படியில் அமர்ந்து குளித்தனர். இதில் கிணற்றில் தவறி விழுந்த ஓம் பிரகாஷ் பரிதாபமாக இறந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ்விசாரம் பகுதியில் சின்ன கங்கையம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா நடந்தது. விழாவையொட்டி கோயிலில் பட்டாசுகள் வெடித்தனர். அரச மரத்தில் இருந்த தேன்கூட்டில் பட்டாசுகள் விழுந்தன. இதனால் தேனீக்கள் கலைந்து பக்தர்களை கொட்டியது. இதில் 40 பேர் காயமடைந்தனர். அவர்கள் வாலாஜாபேட்டை அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு மே 16ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 9 மணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் பிற்பகலில் +1 தேர்வு முடிவுகளும் வெளியாகிறது. மே 19ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் முன்கூட்டியே வெளியாக உள்ளன. +2 தேர்வு முடிவும் ஒரு நாள் முன்பாக வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருச்சி சோமரசன்பேட்டை எம்ஜிஆர் சிலை பின்புறம் இன்று அதிகாலை ஒரு கடையில் திடீரென தீ பிடித்தது. இதில் 8 கடைகள் தீயில் எரிந்து நாசமானது. வெற்றிலைப்பாக்கு மற்றும் வாழைப்பழம், இலை, காய்கறிகள், பூக்கடை என 8க்கும் மேற்பட்ட கடைகள் எரிந்தது. சோமரசன்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே டூரிஸ்டுகள் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். கோடை விடுமுறையை முன்னிட்டு பூங்காவில் வண்ண விளக்குகள் அமைத்து கூடுதலாக 1 மணி நேரம் அனுமதிக்கப்பட்டுள்ளது. அலங்கரிக்கப்பட்ட மரங்களைக் கண்டு டூரிஸ்டுகள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சி 18வது வார்டில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் தாகத்தை போக்கும் வகையில் வார்டு கவுன்சிலர் சசிரேகா குளிர்பானங்களை வழங்கியுள்ளார். தூய்மை பணியாளர்களுக்கும் நாள் ஒன்றுக்கு 3 குளிர்பானங்கள் என்ற வீதத்தில் 10 நாட்களுக்கு 3000 குளிர்பான பாட்டில்களை பல்லடம் நகராட்சி கமிஷனர் மனோகரன், சுகாதார ஆய்வாளர் சத்யா ஆகியோரிடம் சசிரேகா வழங்கியுள்ளார். ராமேஸ்வரம் துறைமுகம் பகுதியில் மீன்பிடி தடைகாலம் என்பதால் படகுகள் மற்றும் என்ஜின்களை மராமத்து செய்யும் பணிகளில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மீன்பிடி தடைகாலம் நிறைவடைய இன்னும் 32 நாட்கள் உள்ள நிலையில் மீன்பிடிக்க உதவும் உபகரணப் பொருட்களை ஆயத்தப்படுத்தி வருகின்றனர். அதிக பணிச்சுமை, கட்டாய விடுமுறை வழங்காதது, இஎஸ்ஐ, பிஎஃப் நிறுத்தி வைத்தல், சம்பளம் பிடித்தம், மரியாதை இல்லாமல் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை வலியுறுத்தி கரூர் அரசு மருத்துவமனை முன் ஒப்பந்த தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தர்ணாவில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி NTPL அனல் மின் நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 28வது நாளாக தொடர்ந்து அனல் மின் நிலையம் முன்பு வேலை நிறுத்த போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று 2வது நாளாக 100 ஒப்பந்த ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியுள்ளனர். மின் உற்பத்தி முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் பல 100 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சிறுகூடல்பட்டி அரிபுரம் மாவடி கண்மாயில் மீன்பிடி விழா விமர்சையாக நடந்தது. 500க்கும் மேற்பட்டோர் ஊத்தாக்கூடையுடன் விரால், கெண்டை, கட்லா, ஜிலேபி மீன்களை மகிழ்ச்சியுடன் பிடித்துச் சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் விஷமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி, வயது 22. இயற்கை உபாதை கழிப்பதற்காக அங்குள்ள ஏரிக்கு சென்றார். திடீரென கால் தவறி ஏரிக்குள் விழுந்தார். இதில் சேற்றில் சிக்கி பாலாஜி இறந்தார். திருப்பத்தூர் கிராமிய போலீசார் விசாரிக்கின்றனர். தர்மபுரியில் இருந்து ஆந்திராவில் கோழி ஏற்றி வந்த மினி லாரி சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் டிரைவர், கிளீனர் பலியாகினர். விபத்து குறித்து விசாரணை நடக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை திருப்பதி கோயிலில் குடும்பத்துடன் ஏழுமலையானை தரிசித்தார். சாமி கும்பிட்ட பின் அவருக்கு ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்களை வேத பண்டிதர்கள் வழங்கி வேத ஆசீர்வாதம் செய்து வைத்தனர். தென்காசி ECE பள்ளியில் தென்காசி மாவட்டத்தில் +2 முடித்த மாணவர்களுக்கான கல்லூரி கனவு நிகழ்ச்சி கலெக்டர் கமல் கிஷோர் தலைமையில் நடந்தது. 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். கல்லூரிகளில் எந்த படிப்புகள் படித்தால் எந்த வேலைகளில் சேரலாம், எந்த படிப்பிற்கு சிறந்த எதிர்காலம் உள்ளது, எவ்வாறு உயர்கல்வி படிக்கலாம், வங்கிக் கடன் பெறுவது எப்படி என மாணவர்களுக்கு அந்தந்த துறை அலுவலர்கள் எடுத்துரைத்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 70,440 ரூபாய்க்கும், 1 கிராம் 8,805 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 109 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருநங்கைகளுக்கான மிஸ் வேடந்தவாடு 2025 அழகு போட்டியை நடிகை நமிதா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் புதுச்சேரியை சேர்ந்த ஐஸ்வர்யா ராய் முதலிடம் பிடித்தார். 2ஆம் பரிசை சென்னை சேர்ந்த ரசிகாவும், 3ஆம் பரிசை வெண்பாவும் பெற்றனர். CBSE +2 பொதுத் தேர்வில் புதுச்சேரியில் 90.39% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். CBSE பாடத்திட்டத்தால் தேர்ச்சி விகிதம் பாதிக்கப்படவில்லை என முதல்வர் ரங்கசாமி கூறினார். இதுகுறித்த பெற்றோர்களிடையே ஏற்படும் அச்சம் தேவையற்றது. குழந்தைகள் நன்றாக படித்தால் எதிலும் வெற்றி பெறலாம் என்றும் தெரிவித்தார். அந்தமான் கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பான பெப்சி சார்பில் நடக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. 5 நாள் சுற்றுப்பயணமாக நீலகிரி மாவட்டம் சென்ற முதல்வர் ஸ்டாலின் உதகை சிறப்பு மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட திறந்தவெளி மைதானத்தில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுடன் வாக்கிங் சென்றார். போக்சோ வழக்கில் கைதான மத போதகர் ஜான் ஜெபராஜை நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கோவையில் உள்ள வீட்டில் கடந்த ஆண்டு நடந்த விருந்து நிகழ்ச்சியில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தினர்.
சென்னை கொளத்தூரில் குழந்தை பாக்கியம் பெற சிறப்பு பூஜை செய்வதாக கூறி 5 சவரன் செயினை நூதன முறையில் திருடிச் சென்ற போலி ஜோசியர் கைதானார். அவரிடம் விசாரணை நடக்கிறது. சென்னை பெருங்குடியில் பணி முடிந்து வீடு திரும்பிய பெண்ணை பாலியல் சீண்டல் செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். போதையில் இருந்ததால் என்ன செய்தேன் என்பது தெரியவில்லை என கைதான இளைஞர் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பரவாக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சந்தியா, வயது 65. இவரது 2 மகன்கள் வெளிநாட்டில் வசித்து வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் மயக்க ஸ்ப்ரே அடித்து சிந்தியா கழுத்தில் கிடந்த 7 சவரன் நகையை திருடிச் சென்றனர். போலீசார் விசாரணை நடத்தி நகை திருடிய சிந்தியாவின் மருமகள் அருள்செல்வி, பேரன் அருண்குமார், அருள்செல்வியின் தந்தை ஐயாதுரை ஆகியோரை கைது செய்தனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை சுனாமி குடியிருப்பில் உள்ள பிரேமா என்பவர் இரவு பகல் பாராது எந்த நேரமும் பிளாக்கில் மதுவிற்று வரும் வீடியோ வெளியாகியுள்ளது. கனடாவில் நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் மார்க் கார்னி தலைமையிலான ஆளும் லிபரல் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. பிரதமர் மார்க் கார்னி அமைச்சரவையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அனிதா ஆனந்த் வெளியுறவுத்துறை அமைச்சரானார். இவர் பகவத்கீதை மீது கை வைத்து பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். பயங்கரவாத நடவடிக்கைகள் காரணமாக சிரியா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்தது. இந்த தடைகளை நீக்குவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சிரியாவிற்கு முன்னேறும் நேரம் வந்துவிட்டது. சிரியா மீண்டும் அமைதியும் வளர்ச்சியும் அடைந்த நாடாக மாறும் என ட்ரம்ப் கூறினார். டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வை அறிவித்த ரோஹித் சர்மாவை மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் நேரில் அழைத்து வாழ்த்தியுள்ளார். ரோஹித் சர்மா தனது பயணத்தின் அடுத்த அத்தியாயத்தில் தொடர்ந்து வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்துள்ளார். ஹிந்தியில் கரண் ஜோகர் தயாரிப்பில் தோஸ்தானா 2 படம் உருவாவதாகவும் இதில் கார்த்திக், ஆரியன், ஜான்வி கபூர், லக்ஷய் ஆகியோர் நடிப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது. சில காரணங்களால் இப்படம் துவங்கவில்லை. தற்போது புதிய நடிகர்களுடன் இப்படம் மீண்டும் துவங்குகிறது. இதில் லக்ஷய், விக்ராந்த் மாசி ஆகியோருடன் நடிகை ஸ்ரீலீலாவும் இணைகிறார். தற்போது 2 ஹிந்தி படங்களில் நடித்து வரும் இவர் அடுத்தடுத்து பட வாய்ப்புகளை பெறுகிறார். அபிஷன் ஜீவன் இயக்கத்தில் சசிகுமார், சிம்ரன் நடிப்பில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ரூபாய் 50 கோடி வசூலை எட்டி ஹிட்டாகியுள்ளது. இப்படத்தின் சக்சஸ் மீட்டில் பேசிய சசிகுமார், இந்த பட வெற்றியால் என் சம்பளத்தை உயர்த்தப் போகிறீர்களா என பலரும் கேட்கிறார்கள். நிச்சயம் உயர்த்த மாட்டேன். காரணம், நான் நிறைய தோல்வி சந்தித்துள்ளேன். ஒரு நடிகரின் படம் எவ்வளவு வசூலிக்கிறது என்று சொன்னால்தான் அவர்கள் சம்பளம் பற்றி சிந்திப்பார்கள். எனது சுந்தரபாண்டியன், குட்டிப்புலி ஆகியவைதான் அதிகம் வசூலித்த படங்கள். அதை டூரிஸ்ட் ஃபேமிலி முறியடித்துள்ளது என்றார். ரஜினியை வைத்து கூலி படத்தை இயக்கியுள்ள லோகேஷ் கனகராஜ் அளித்த ஒரு பேட்டியில், நடிகர்கள் ரஜினி, கமல் இருவரையும் இணைந்து நடிக்க வைக்க முயற்சி எடுத்தேன். கமல் தயாரிப்பில் ரஜினி நடிப்பில் என் இயக்கத்தில் ஒரு படம் கிட்டத்தட்ட உறுதியானது. கொரோனாவால் அது கைவிடப்பட்டது. இருவரையும் வயதான கேங்ஸ்டர்களாக காட்டும் ஒரு கதையும் வைத்திருந்தேன். வணிகம் உள்ளிட்ட சில காரணங்களால் அந்த படத்தை எடுக்க சிக்கல் நிலவுகிறது. இது நடந்தால் பெரிய விஷயமாக இருக்கும் என்றார். மலையாள நடிகரான மோகன்லால் நடிப்பில் ஏப்ரல் மாதம் வெளியான L2 எம்புரான் படமும் இம்மாதம் வெளியான தொடரும் படமும் ரூபாய் 200 கோடி வசூலை கடந்தன. இந்த வெற்றியை மோகன்லால் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளார். L2 எம்புரான் படத்தில் அவரது கதாபாத்திரமான ஸ்டீஃபன், தொடரும் படத்தில் அவரது கதாபாத்திரமான பென்ஸ் உருவங்களை அந்த கேக்கில் வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, மாநகரம் உள்ளிட்ட படங்களில் நாயகியாகவும், விடாமுயற்சி படத்தில் வில்லியாகவும் நடித்தவர் ரெஜினா. தற்போது மூக்குத்தி அம்மன் 2ல் நடிக்கிறார். தமிழ், தெலுங்கு தாண்டி சமீபத்தில் ஹிந்தியில் சன்னி தியோலுடன், ஜாட், அக்ஷய் குமாருடன் கேசரி 2 படங்களிலும் நடித்தார். இந்த 2 படங்களும் வரவேற்பை பெற இப்போது ஹிந்தியிலும் கூடுதலாக கவனம் செலுத்துகிறார். பிரேமானந்த் இயக்கத்தில் சந்தானம் நடித்து மே 16 ரிலீஸ் ஆகும் படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். இப்படத்திலிருந்து வெளியான கிசா 47 என்ற பாடலில் பார்க்கிங் காசுக்கு கோவிந்தா, பாப்கார்ன், டாக்ஸ் கோவிந்தா போன்ற வரிகள் சீனிவாசா கோவிந்தா எனும் பெருமாள் பாடலை கிண்டல் செய்வது போன்றிருப்பதாக கூறி எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சேலம், திருப்பதியில் சந்தானம் மற்றும் படக்குழு மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினர் பானு பிரகாஷ் வெளியிட்ட வீடியோவில் இப்படத்தில் வரும் கோவிந்தா பாடல் இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்துவதாக உள்ளது. சந்தானம் மற்றும் தயாரிப்பு நிறுவனத்திற்கு ரூபாய் 100 கோடி நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளோம். 15 நாட்களுக்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையில் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்படும் என தெரிவித்துள்ளார்.